இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்ப்பது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை பெறுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுவதும் நம்ம மகளிர் தின கொண்டாட்டத்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சாதனை பெண்களுடைய சாட்சிகளையும் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம ஜெபம் செய்யும்போது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஜெபத்தில் சொல்லிட்டு, அது எப்போ தான் கிடைக்குமோ, தேவன் எப்போ தான் இந்த ஜெபத்துக்கு பதில் தருவாரோ அப்படின்னு நம்ம நிறைய நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பொறுமையோடு காத்துட்டு இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தருகிறார். இப்போ ஒரு தாயுடைய சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஆசிலா ஐயர் அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய பையனை ஒரு பொறுமையானவராக, ஒரு தைரியம் உள்ளவராக, ஒரு நம்பிக்கை உள்ளவராக வளர்த்து வந்திருக்காரு. இதை அவர் சாட்சியும் சொல்லியிருக்காரு. அந்த சாட்சி சொன்ன 2வது நாளில் தேவன் அந்த மகனை அழைத்து கொண்டார். இன்றைக்கி நம்ம குடும்பமாக அவங்களுடைய சோகத்தில் நம்மளும் பங்கெடுக்கிறோம். இப்போது அவங்களுடைய சாட்சியை பார்க்க போகிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். என்னோட பையன் டெக்காமார் வாலிங் 2008 அவன் பிறந்தான். முதல்ல அவன் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு காது கேட்கலன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவனால் சரியாக கேட்க முடியல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா முன்னால் இருந்து பேசுகிறப்ப ஆக்டிவாக இருப்பான், ஆனால் பின்னால் இருந்து கூப்பிடுறப்போ அவனுக்கு கேட்கவே கேட்காது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அவனுக்கு அங்கே காது கேட்குற திறன் குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது அவனுக்கு சுத்தமாக காது கேட்காது. அப்போ எங்க தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் காது கேட்காத ஒரு குழந்தைய பெத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. எதிர்காலத்தை அவனோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். எனக்குள்ள கேள்விகளை எழுப்பிக்கிட்டேன். இந்த மாதிரி சமயத்துல சில பேர் உதவி செய்யறதுக்குன்னு இருப்பாங்க. அதிர்ஷ்டவசமா எனக்கு என்னோட நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க டாக்டரும் கூட. அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க எனக்கு உதவியும் செஞ்சாங்க. அவங்க மூலமா எனக்கு கொக்லியன்ட் இம்ப்ளான்ட் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சர்ஜரிக்கான வேலையை செய்ய ஆரம்பித்தேன். சில டைமில் எனக்கு ஒரு மாதிரி சோர்வாயிடுவேன், பயமாயிடும். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது நான் பைபிளை தான் படித்தேன். அந்த பைபிளில் ஒரு வார்த்தை இருந்தது. சங்கீதம் 71 வசனம் 1 முதல் 3 வரை. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டேரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். எனக்கு இந்த வசனம் நிறைய தன்னம்பிக்கை தந்துச்சு. என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிது. என்னால் ஆண்டவரை சார்ந்து இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. என்னுடைய மகனோட எதிர்காலம் எப்படி வளர்ந்து அவன் பெரியவனாகி என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் மிகவும் அறிவுள்ளவனா இருந்தான். அதே சமயம் என்னுடைய மகனுக்கு காது கேட்காது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டாகவும் இருக்கான். திடீர்னு துரதிருஷ்டவசமாக அவனுக்கு சர்ஜரி முடிஞ்சதுமே என்னோட கணவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு. சர்ஜரிக்கு அப்புறம் நான் நிக்ரிம்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அதுவும் முழுசாக 8 வருடங்கள் வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். ஆடியோலஜிஸ்ட் அப்புறம் ஸ்பீச் தெரபிஸ்ட் என்னோட மகனுக்கு ரொம்பவே உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவனை ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளியில் சேர்த்தேன். அது ஒரு விசேஷமான பள்ளி. அங்கே விசேஷமாக பயிற்சி அளித்தாங்க. அங்கே என் மகனை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்த விஷயம் என்னன்னா, என்னோட பையன் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தது மட்டும்தான். அதனால எனக்கு நிறைய சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது.
என்னுடைய சொந்தக்காரங்களும் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, உங்க மகனை நீங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க, அவன் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான், அதனால அவனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராதீங்க, எல்லாரையும் தொந்தரவு செய்வான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல சிலாங்ல இருந்து இவ்வளோ பணம் எடுத்துட்டு வந்து இவனுக்கு செலவு பண்றது வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பையன் குணமடைய மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்னோட தாய்மொழியில அவனை செவிடன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முழுமையா காது கேட்காதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தை என்னை ரொம்பவே காயப்படுத்துச்சு. ஆனா நான் என் குழந்தையோட சேர்ந்து மண்டியிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். தேவனே, ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தீங்க, நீங்க தான் இவனை படைச்சிங்க, நான் இவனை உங்க கரங்கள்ல ஒப்படைக்கிறேன். ஒரு நாள் அவனை முழுமையா நீங்க தான் அவனை சரியாக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயத்துல நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு அவர்கிட்ட முழு நம்பிக்கையோட கேட்டு அவர்கிட்ட நான் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் என்னோட மகனோட எதிர்காலத்தை பத்தி என்னால முழுசா சொல்லவே முடியல. இப்போதைக்கு ஒழுக்கமா இருக்கான், தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவனால நீண்ட நேரம் வாய் விட்டு ஜெபம் செய்ய முடியல, ஆனா மண்டியிட்டு அமர்ந்துக்கிறான், ஜெபமும் செய்யலாம். பல நேரங்கள்ல அவன் என்கிட்ட அம்மா வாங்க நம்ம ஜெபம் செய்யலான்னு கூட என்கிட்ட சொல்லுவான். எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை நான் நேரடியா பார்த்திருக்கேன். நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லா விஷயமும் தேவனுடைய அனுகிரகத்துல தான் சாத்தியமாச்சு. ஏன்னா என்னுடைய கணவரும் இறந்த பிறகு நான் என்னுடைய 2 பிள்ளைங்களோட தனியா விடப்பட்டேன். நான் தேவைப்பட்ட போதெல்லாம் தேவன் கிட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். அவர் தான் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. நான் முன்னேறி செல்வதற்கும் அவர் தான் பாதை காட்டினாரு. இது வரைக்கும் நான் அவர் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் என்னோட எல்லா பிரச்சனையும் வேதனையும் நான் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இனி வருங்காலத்துல அவரே எனக்கு பாதை காட்டுவாருன்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். தேவனுக்கு நன்றி. ஆசிலா ஐயருடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அவங்க பையன் அவங்க கூட இல்லை. இது உண்மையிலே ஒரு சோகமாக தான் இருக்குது. உங்களுடைய சோகத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்கள் மகனுடைய வாழ்க்கையில் இருந்த சவாலான கட்டத்தில் நீங்கள் அவங்க கூடவே இருந்திருக்கீங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. தேவன் உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் மனதிடத்தையும் தரட்டும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்கள் பையன் இன்னைக்கு ஆண்டவருடைய பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதை விட ஒரு பாதுகாப்பான இடம் வேற எங்கேயுமே உங்கள் மகனுக்கு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது நிறைய மொழிகளில் இந்த மாதிரி ஜீவனுள்ள சாட்சிகள் இருக்குது. இந்த வாரம் மகளிர் தின கொண்டாட்டம் நம்ம சொன்னோம். மகளிர்னு வரும்போது அது நம்முடைய அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அவசியமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கின்ற ஜெபம் ரொம்பவே வல்லமை மிக்கதாக இருக்குது. பைபிளையும் இப்படிப்பட்ட ஒரு தாய் இருக்காங்க. அவங்க செய்த ஜெபத்தை அந்த பைபிள் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். எத்தனையோ பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்திருக்காங்க. அவங்களுடைய என்னென்ன தேவை அதையும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் குறிப்பாக இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மகளுக்காக வந்திருக்காங்க. இயேசு ஒரு விதத்தில் முடியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த தாய் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே, நிச்சயமாக இது உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் சொல்லக்கூடிய அந்த பதிலை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டாரு அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, உன் மகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசாசு அவளை விட்டு நீங்கி போயிற்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு தாயுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஒரு தாயா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பெண்ணுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு சிபிஎன் இந்தியா ஃபேஸ்புக் பேஜில் நம்ம லைவாக ப்ரேயர் பண்ண போகிறோம். இதுலேயும் நீங்கள் மறக்காமல் கலந்துக்கோங்க.
இப்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னொரு சாட்சியை பார்ப்போம். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி திருப்பு முனைங்கிறதே சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? நம்ம பைபிள்ல யோசேப்பு, ஆபிரகாம், யோபு, அப்புறம் நம்ம அண்ணால் பத்தி படிக்கும்போது திருப்பு முனைங்கிறது நமக்கும் கிடைக்குங்கிறத நம்மளால உணர முடியும். நீங்க தன்னம்பிக்கையை இழக்காம சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் பிரார்த்தனையில மறக்காம கலந்துக்கோங்க. 3 மற்றும் 17ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஒரு புதிய வாழ்வு Facebook பக்கத்துல சிபிஎன் பிரேயர் லைன் டீம் லைவ் பிரார்த்தனை பண்ண போறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில திருப்பு முனைய விரும்புறீங்கன்னா இந்த லைவ் பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதுமே திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய திருப்பு முனையை பெறுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுவதும் மகளிர் தின கொண்டாட்டத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் பெண்களுடைய சாட்சிகள், பெண்களுடைய ஆராதனை பாடல்களையும் வழங்கிக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் அவங்களுடைய கஷ்டமான நேரத்தில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டார்களோ, அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அவங்களுடைய சாட்சிகளை தான் நாங்கள் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ 84 வயதான பெண்மணி அச்சாமெனியை நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அச்சாமேனி முதல் அங்காமி நாகா பழங்குடியினருடைய போதகரின் பேத்தி ஆவார். அதோடு முதல் பெண் அங்காமி நாகாவாகவும் இருக்கிறார். அவர் ஒரு நன்கு படித்த IAS அதிகாரியுடைய மகளாகவும் இருக்கிறார். இவருடைய வாழ்க்கை பாதையில் தன்னுடைய வரலாறை மறக்காதவராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர் தேவனுடைய அன்பை அறிந்தவராக இருக்கிறார். இதை அவர் புத்தகத்தின் மூலம் படிக்கவில்லை, தன் வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டார். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இன்னைக்கு எல்லா பெண்களும் எல்லா துறைகளையும் சிறப்பா செயல்பட்டு வராங்கங்கிறத என்னால பார்க்க முடியுது. நான் அவங்களோட வலிமையையும் அவங்களோட கற்பனை திறனையும் பார்த்து ரொம்பவே வியந்து போறேன். நான் சர்ச்சில் இருக்கும்போது அங்க ஒரு தாயை பார்ப்பேன். அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிறத பார்ப்பேன். நாம எதை செய்தாலும் அதுல நிச்சயம் சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப சிறப்பானது. அப்படித்தான் சங்கீதத்திலையும் எழுதி இருக்குது. கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. இதுல உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்துல மகிழ்ச்சியாய் இருக்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருக்கும்போது மகிழ்ச்சியாய் இருக்கிறதாகும். என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது நம்பிக்கை சார்ந்த சர்ச் மற்றும் நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கைக்கு இது ரொம்ப அழகான விஷயங்கள்ல ஒன்னா இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த சமூகத்துல பெண்களை பத்தி ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இது எல்லாமே நீங்க உங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்கிறத பொறுத்து அமையுதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க உங்களுடைய மகளுக்கு உங்க மகனை விட அதிகமான முக்கியத்துவத்தை தர்றீங்களா, இல்லைன்னா உங்க மகனுக்கு எல்லா விஷயத்திலையும் முன்னுரிமை தர்றீங்களா? இப்படி இருந்தா நீங்க ஒரு தவறான கணவனை, அதாவது ஒரு தவறான தந்தைய தயார் செய்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு பெண்ணா, அம்மா, பாட்டி மற்றும் ஒரு மனைவியா நம்முடைய வாழ்க்கையில நிறைய பொறுப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் நாம ஒத்து போறதில்ல. ஆனா நாம அன்பா நம்முடைய சரியான நிலையை அறிஞ்சு செயல்படணும். நம்முடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைக்கணும். ஒரு பெண்ணோட பங்கு மிக வலிமை உள்ளதா இருக்குது. உங்களுக்கான வலிமை எங்கிருந்து வந்ததா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக நாம ஏதாவது நல்ல காரியங்களை செய்யறோமா அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். நாம எப்படிப்பட்ட சவால்களையும் நிச்சயமா எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய மாமியாரோ அல்லது வேறு யாராவதோ உங்களோட சரியா நடந்து கொள்ளாவிட்டா அப்போ நீங்க அவங்களுக்கு நல்லதையே செய்யுங்க. உங்களுடைய மாமியாருக்காக நல்லதையே நீங்க எப்பவும் நினைங்க. அவங்க உங்களோட சரியா நடந்துக்காம போயிட்டாலும் சரி, மனைவியோ இல்ல மருமகளோ நீங்க எந்த விதமான சூழ்நிலைகள்லையும் இதை செயல்படுத்தி உங்க வாழ்க்கையில அதை அங்கமா ஆக்கிக்க முடியும். இத உங்கள் வாழ்க்கையில அங்கம் ஆக்கிக்க நீங்க முடியும். நான் சொன்னது போல உங்களோட நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுல உறுதியா இருங்க. அதுல எப்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க.
பைபிள் நமக்கு இந்த விஷயங்களை கத்துத் தருது. பெண்கள் தங்களுடைய வழிகாட்டுதலா இதை எடுத்துக்கணும். கஷ்டங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் நான் சரியான இடத்துல தான் இருக்கேன்னு உங்களால சொல்ல முடியும். முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மற்றவர்களுடைய பார்வையில உங்ககிட்ட இயேசு தெரியணும். மற்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு மட்டும்தான் தெரியணும். அச்சாமினியுடைய சாட்சி ஒரு உத்வேகம் தரக்கூடியதா இருந்தது. அவங்க சொன்ன கருத்துகள் எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது அவங்களுடைய அனுபவத்திலிருந்து அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. தேவன் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம உடம்புல ஒரு பெலன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய விட்டமின் மாத்திரைகளை சாப்பிட்றோம். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்குள்ளே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அச்சாமினியுடைய சாட்சியிலையுமே பார்த்தோம். ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக, சகோதரிகளுக்காக யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது மகளிர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மகளிர் பாடக்கூடிய ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். उसके बाद को में स्तुति करे और ललकारे।
எல்லா விதமான புறக்கணிப்புகளையும் எல்லா விதமான அவமானங்களையும் பாலியல் தொல்லைகள் உட்பட எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. வெளியில் இருப்பவர்களை விட என்னுடைய குடும்பத்தாரே என்னுடைய பல நேரங்களில் கேவலப்படுத்தினாங்க. ஆண்டவர் என்னை பல நேரங்களில் கீழே விழும்போது எல்லாம் கை தூக்கி விட்டார். பல நேரங்களில் என்னை மரண தருவாயிலிருந்து காப்பாற்றினார். ஒரு சரியான வழியை காட்டினார். நான் இந்த துறைக்கு வந்தப்போ நிறைய பேரை சந்தித்தேன். அப்போல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் இந்த சினிமா துறையில் இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் இருந்தது என்னுடைய குடும்பத்தாருக்கு பிடிக்கலைங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா அந்த சமயத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதை தவறான துறையாக நினச்சாங்க. ஆனால் ஜீசஸ் என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கேன். நான் என்னுடைய மாஸ்டர் டிகிரியை எக்கனாமிக்ஸில் செய்ய விரும்பினேன். நான் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய சமயத்தில் மறுபடியும் வீட்டில் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சுது. ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் என்னோட அப்பா என் பக்கத்தில் வந்து அவர் என்னிடம் சொன்னார், மோனிகா, இப்போது இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை. இது உனக்கான நேரம். இதுக்கான பதில் நீதான் முடிவெடுக்கணும். ஒவ்வொரு பெண்களின் மன வலிமையை கொண்டாடுங்கள். ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியோடு மார்ச் 2 முதல் 6 வரை. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுவதற்கு, ஒரு திருப்பு முனையை பெறுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபத்தில் நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஒரு விசை பாரும் ஆண்டவரே. அவங்க மனசில் என்னென்ன தடைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. அவங்க என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நீங்கள் தாங்கப்பா. அப்பா, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை இருக்கலாம் அப்பா. திருமணம் ஒரு தடையாக இருக்கலாம். சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு தடையாக இருக்கலாம். சிலருக்கு வீடு கட்டணும்னு நினச்ச வீடு கட்ட முடியாமல் ஒரு தடை இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீர் அறிவீர் சுவாமி. அந்த தடையை அவர்களிடத்திலிருந்து நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பைபிள்லேயும் ஒரு தாயுடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்பா. அந்த தாயுடைய வார்த்தை, அந்த விசுவாசமான வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்களுடைய பிள்ளைகளுடைய தகப்படைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணுங்க. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா பெண்களுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த திருப்பு முனையை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தருவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. ஒரு ஜாதியும் இன்னொரு ஜாதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு நாடும் இன்னொரு நாடும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யுது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, தீய சக்திகளோடும் கூட நமக்கு ஆபத்து இருக்கு, போராட்டம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. இதுல இருந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஜெபத்தின் மூலமா தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். தேவன் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் தரட்டும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் இதோட கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.